சார் நாங்கள் வந்து கோவை மாவட்டம் அதெல்லாம் சொல்லணுங்களா இப்போ அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 கலைஞர் ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரை எல்லா மாணவர்களுக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரணும், எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் இதே சேம் டிஎம்கே கவர்மெண்ட் 2011 சமச்சீர் போர்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை நம்பி பல இளைஞர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும் போதுனா பிஎட் ஹேன்னா ஒரு கிளாஸுக்கு 100 பேர்னா அதில் 50 ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது நம்பி தானே நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு லேர்ன் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்தது, அடுத்து ஏடிஎம்கே கட்சி வந்தாங்க. அவங்க வந்து இதையெல்லாம் எதையுமே கண்டுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி அப்படிங்கிற அந்த திட்டத்தை சமக்கர சிக்ஷா கீழே அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க எல்லாத்தையுமே ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக போடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. 8500 பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. பட் இது என்ன பண்ணியிருக்கணும், 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நாங்களும் அட்டன் பண்ணோங்க சார். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அரசாங்கத்துக்கு கீழே வந்து அவங்க எங்களை வந்து போட்டிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. பட் என்னன்னா நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹேண்டை வந்து அவங்க எழுதவே விடலை. நாங்கள் வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஐசிடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் கெல்ட்ரானுக்கு கீழே தான் வந்து அவங்க ப்ரைவேட் கன்சர்ன், ஆக்சுவலாக கெல்ட்ரானுங்கிறது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன், அது கீழே தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது விதிமுறைகளுக்கு வந்து தவறானதுங்க. ஒரு அரசு பள்ளியில ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியரா வந்து ஒருத்தர் பணியமர்த்துறாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யார் டீச் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்டர். அப்ப மத்த டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணீங்க. சரி, ஓகே, நீங்க கெல்ட்ரானுக்கு கீழ வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் மித்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் நீங்க எப்படி ஸ்கேல் குடுக்குறீங்க, எந்த மாதிரி அலவன்சஸ் இருக்கணுமோ அதே மாதிரி அலவன்சஸ் தான் வந்து எங்களுக்கும் வச்சிருக்கணும். ஏன் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல 6 to 9 ஸ்பார்க் டிஎன் ஸ்பார்க் புக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஹைடெக் லேப் இருக்கு, புக் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் என்னன்னா அதுக்கு ப்ராப்பரான ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. அவங்க இனி வரக்கூடிய காலங்களில் அந்த 6 to 9 டிஎன் ஸ்பார்க் புக் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முறையா அவங்க வந்து எம்எஸ்சி பிஎடோ இல்லை யூஜி வித் பிஎடோ வந்து முடிச்ச கணினி ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்து அந்த டிஎன் ஸ்பார்க் புக் வந்து டீச் பண்ணணும். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டீச்சர்ஸ், மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்களோ அவங்கள டீச் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க 1,00,000 பேருக்கு மேலே வெளியில் இருக்கோம். நீங்கள் எதுக்காக கவர்மெண்ட் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் வச்சு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்? அப்போ மற்ற சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ்லாம் போய் நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமா? எதுக்காக